இல்லை, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஜாப் ஆர்டர்னு எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 5 ரூபா பண்ணால் 50% அவங்களுக்கே கிடைக்கும். அதில் 12% ஜிஎஸ்டி வரி போட்டிருக்காங்க. அவங்களோட கோரிக்கை என்னவா இருக்குன்னா 5% ஜிஎஸ்டி அப்படிங்கிறது அவங்களோட கோரிக்கையாக இருக்குது. இப்போ என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, மத்திய அரசு இது வரைக்கும் வந்து இந்த அசோசியேஷன் நிறைய லெட்டர் கொண்டு கொடுத்துருக்காங்க. அண்ணாமலை தலைவராக முன்னாடியும் கொடுத்துருக்காங்க, தலைவரான அண்ணாமலை மூலமாகவும் கொடுத்துருக்காங்க. இப்போ எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, இத்தனை நாள் இவர் இருந்தார் கொடுத்தோம், இனிமேல் வந்தால் பண்ணுறேங்கிறாரு. ஏன் இத்தனை நாள் பண்ணிருக்க வேண்டியதானே? பண்ணல. இதுதான் மிகப்பெரிய குறை. 3 வருஷமா இருந்தீங்க. அண்ணாமலை ஒரு துரும்பையாவது கிள்ளி போட்டீங்களா கோவை மாவட்ட மக்களுக்காக, இந்த நாடாளுமன்றத்துக்காக? ஏதாவது ஒரு திட்டம்? அங்கே விசைத்தறி அழிஞ்சிட்டு இருக்கு, ஸ்கிராப்புக்கு போயிட்டு இருக்கு, எத்தனையோ குடும்பம் கடன்ல போயிட்டு இருக்கு. முடியல, ஜிஎஸ்டினால டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி நூல் விலையை கண்ட்ரோல் பண்ண முடியல மத்திய அரசுனால. அதுவும் டெக்ஸ்டைல பாத்தீங்கன்னா வாங்குற பொருளுக்கு நான் வந்து 18% ஜிஎஸ்டி கட்டினேன், விற்கிற பொருளுக்கு 5% தான் கட்டுறேன். அதுலயே 13% எனக்கு வந்து இதாகுதுன்னு சொல்லி புலம்புறாங்க. இதையெல்லாம் அண்ணாமலை என்ன பண்ணாரு 3 வருஷமா? கரூர்ல போய் ஏதோ கரூரையே மாத்திர சிங்கப்பூர் ஆக்குறேன்னு ஓட்டு கேட்டாரு, அதுக்கப்புறம் இங்க வந்துட்டாரு. அதுதான் இது. இன்னொருத்தர் அதே மாதிரி தான், கணபதி ராஜ்குமாரன் இங்க வந்து கேட்கறாங்க. டிஆர்பி ராஜா வந்திருக்காரு. இது நாள் வரைக்கும் பீக் கவர் சார்ஜா இருக்கட்டும், இப்படி இதை ஏற்றி இருக்கிறீங்க, இது மூலமா எங்களுக்கு வந்து உற்பத்தி ஆகிற விலையே ரொம்ப அதிகமா இருக்குது, இதை குறைங்கன்னு சொல்லி இங்க இருக்கிற அசோசியேஷன்ல எத்தனையோ முறை டிஆர்பி ராஜாவா இருந்தாலும் சரி, மனித சங்கிலி போராட்டம், இந்த போராட்டம் அந்த போராட்டம் எல்லாம் நடத்தியாச்சு. அங்க போய் உதயநிதி ஸ்டாலினாலும் ரீச் பண்ண கூட முடியல. அப்படியே கொடுத்தாலும் செவி சாய்க்கவே இல்லை. இன்னைக்கு எதுக்கு இந்த டிராமா? திமுகவும் டிராமா தான், மத்திய அரசு டிராமா தான். காலை உணவு திட்டம், புதிய பேருந்து, இதெல்லாமே நிறைய திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. இதனால வந்து மக்கள் பல்லடத்துல மட்டுங்க 45 பஸ் நிறுத்தி இருக்கிறாங்க. நாங்க போன இடத்துல கிராமத்துல எல்லாம் தாய்மார்கள்லாம் ரொம்ப சங்கடப்படுறாங்க. ஆனா பஸ் இந்த ரூட்ல வந்துட்டு இருந்ததுங்க. இப்ப இலவச பஸ் விடுறேன்னு சொல்லிட்டு இந்த ரூட்ல வர பஸ் போற நிறுத்தி போட்டாங்க. நிறுத்தி போட்டு வேற ரூட்ல, மெயின் ரூட்ல மட்டும் தான் விடுறாங்க. இந்த இலவச பஸ்ங்கிறது என்னன்னா, எல்லா ரூட்லயும் பஸ் போனாதான் இலவசம். இலவசம் பஸ்ஸே வரலன்னா அப்புறம் இலவசமா இருந்து என்ன பயன் இருக்கு? ஒரு பயனும் இல்ல. அதே மாதிரி இந்த 1000 ரூபாய் சொன்னீங்க திட்டம், முதல்ல என்ன சொன்னாங்க கையெழுத்து போடும்போது? வந்து உடனே முக ஸ்டாலின், முத்துவேல் கருணாநிதி ஒரே கையெழுத்து, உடனே அடுத்த மாசத்துல உரிமை தொகை 2 கோடி பேர் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. இந்த வீடியோ சமூக வலைதளத்தில் எல்லார்கிட்டும் இருக்கு. அதுக்கப்புறம் வந்தோடனே ஒரு 25-30 மாசம் வாயே திறக்கல. எடப்பாடியார் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர் வந்து எப்ப கொடுப்பீங்கன்னு குரல் எழுப்பி வேற வழியே இல்லாம அழுத்தத்தின் காரணமா கொடுத்தாங்க. அதை என்ன பண்ணிட்டாங்க? தகுதியானவர்கள் தகுதி இல்லாதவர்கள் பிரிச்சுட்டாங்க. இவங்க யாரு? நம்ம வீட்டு பெண்கள் தகுதி இல்லை, ஓட்டு மட்டும் எல்லாத்தோடது வேணும். அப்புறம் இங்க வந்தா தகுதி இல்லைன்னு பிரிச்சிருவாங்க. அப்ப கொஞ்சம் பேர் கொடுத்து நிறைய பேர் கொடுக்கல, கிடைக்காதவங்களும் அதிருப்தியில், ரொம்ப மிகப்பெரிய அதிருப்தியில் இருப்பாங்க. காலை உணவு திட்டம் வந்து கனடாலயே இம்ப்ளிமெண்ட் பண்றோம் யார் சொல்லியிருக்காங்க? திமுக. கனடாலயா? கனடாலயே காலை உணவு திட்டத்தை நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்றோம், இங்க பார்த்துட்டு அவங்களும் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. இது ஒண்ணு சொல்லுவாங்க சும்மா. நான் சொல்றேங்க, உலக தலைவர்கள் அனைவரும் பாராட்டிய ஒரு தலைவினா புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தான். தொட்டில் கிழவி திட்டத்துக்கு மதர் தெரசாவே வந்து பாராட்டிட்டு போனாங்க. மழைநீர் சேகரிப்புங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எங்கேயுமே இல்ல, ரொம்ப அந்த அளவு நல்லா பண்ணிருக்கோம். இவங்க சும்மா ஏதோ சொல்லிட்டு இருப்பாங்க. நீங்க அவர் சொன்னா அவர் ஸ்டாலின் வீர போர் எடுத்துட்டு போவேன்னு சொல்றாரு, நமக்கு தெரியாதுங்களா? எதிர்க்கட்சிகள் 400 MP நாங்க வந்துருவோம் சொல்றாங்க. இந்தியா கூட்டணியில பிரதமர் வேட்பாளரை எல்லாரும் கனவு காணலாங்க, உண்மை என்னங்க ரிசல்ட் இருந்தாலும் தெரியும்.